வணக்கம் நண்பர்களே. நந்தனம் டூர் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காசி, அயோத்தி, அலகாபாத், கயா இது ஆன்மீக சுற்றுலா நாங்கள் 9 நாள் பயணமாக ரயிலில் பயணிக்கிறோம். வருகிற ஜூன் 21 இந்த பயணம் தொடங்குகிறோம். வாய்ப்புள்ளவர்கள் கலந்துக்காங்க. முதல் 2 நாள் நம்மளுக்கு ரயில் பயணத்திலே முடிஞ்சிருங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது நம்ம சேலம், ஈரோடு, பெரம்பூர் மற்ற மாவட்டங்களில் இருந்தாலும் நம்ம வர வச்சுருவோங்க. நம்ம முதல்ல பார்க்குறது காசி, வாரணாசி இல்லைங்க. வாரணாசியில் நம்ம 2 நாள் இருப்போம். அதில் முதல் நாள் காலையில் கங்கா நீராடிட்டு, கங்கை நதியில் நீராடிட்டு காசி விஸ்வநாதர் கோயில், காசி விசாலாட்சி அம்மன் கோயில், அன்னபூர்ணி அம்மன் கோயில், காலபைரவர் கோயில் இதெல்லாமே அன்றைக்கி பார்த்துட்டுங்க. மதியம் நம்ம போட்டில் 64 காட்டு சுற்றி பார்ப்போங்க. அப்புறம் ஈவினிங் நமக்கு கங்கா ஆரத்தி பார்த்துட்டு அன்றைக்கி நைட் அங்கே தங்கிடுவோங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு பிர்லா மந்திர், அப்புறம் சங்கடமோச்சானம்மன் கோயில், துளசி மானஸ் மந்திர், இந்த கோயில் லோக்கல் கோயிலெல்லாம் ஒரு சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் நம்ம கிளம்பி நேராக பிரயாகராஜ் போயிடுவோங்க. திரிவேணி சங்கமம் அலகாபாத். அங்கே காலையில் கங்கா, யமுனா, சரஸ்வதி அந்த முக்கடலில் முக்நதியில் நம்ம நீராடிட்டு அங்கே இருக்கிற பாதாளம்மன் கோயில், காஞ்சி சங்கராச்சாரியர் அவரோட கோயில், அப்புறம் நம்ம நேரு வீடு இந்திரா மாளிகைம்பாங்க, அவர் இந்திரா பிறந்த வீடுங்க அதோடது. அப்புறம் நம்ம சக்தி பீடம் இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி அடுத்த நாள் நம்ம நேராக அயோத்தியில் போயிடுவோங்க. அயோத்தியில் பார்த்திங்கன்னா ராம ஜென்ம பூமி, இப்போ நம்ம புதுசாக கட்டியிருக்க அந்த கோயிலுங்க. ராம ஜென்மம் போயிட்டு அப்புறம் நம்ம தசரத மகால், அப்புறம் நம்ம லட்சுமணன் கோயில் இருக்குங்க அவரோடது, அப்போ சராய் நதி இதெல்லாம் அடுத்து முடிச்சுட்டுங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நேராக நம்ம கயா போயிடுவோம். கயாவில் பார்த்திங்கன்னா விஷ்ணு பாதம், அங்கே தர்ப்பணம் கொடுப்பாங்க முன்னோர்களுக்கு பிண்டம் வச்சு. அது காலையிலலாம் பார்த்துட்டு மதியம் பார்த்திங்கன்னா நேராக புத்தகயா போயிடுவோம். புத்தர் கோயில் அங்கே போதி மரம், புத்தர் ஞானம் பெற்ற போதி மரம், அப்புறம் 80 அடி உயர புத்தர் கோயில் அதில் பார்த்துட்டு நைட்டு கிளம்பி அடுத்த நாள் கிளம்பி நேராக நம்ம கிளம்பி வந்துடுவோங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 நாள் இருக்குதுங்க. 9 நாளில் 4 நாளில் நம்ம ரயில் பயணம் முடிந்துருங்க. 2 நாள் போகிறது, 2 நாள் வர்றது, அந்த 4 நாள் போயிரு. அப்புறம் நம்ம அங்கே இருக்கிறது மொத்தம் 5 நாளுங்க. 5 நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் உணவு கொடுத்துருவோம். 5 நாளைக்கு நம்ம சைவ உணவு, சவுத் இண்டியன் ஃபுட்டு அது கொடுத்துருவோங்க. அப்புறம் சுற்றி பார்க்குற ஆட்டோ வசதி, வாகனங்கள், அப்புறம் நம்ம 2 இடத்துல போட்டிங் போவோம். இங்கே திரிவேணி சங்கமத்துலேயும் நம்ம காசியில் போட்டிங் போவோம். அதோடது எல்லாமே இதில் இன்க்ளூடிங் ஆயிருங்க. நம்மது இது ஹால் தங்குற வசதி தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ரூம் வேணுன்னா செப்ரேட்டாக அங்கே ஏற்பாடு பண்ணி தருவோம். 3 பேர் ஷேரிங் தங்குற மாதிரி. அதனால் அது வேறுங்க. இதில் உங்களோட தனிப்பட்ட செலவு என்னென்னா உங்களுக்கு ரயிலில் உணவு உங்களோடது, அப்புறம் பூஜை செலவு, அப்புறம் நீங்கள் ஸ்பெஷல் தரிசனம் இங்கே காசி விஸ்வநாதர் கோயில் 300 ரூபா தரிசனம். அப்புறம் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஒரு 2 மணி நேரம் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குங்க. அப்போ ஸ்பெஷல் தரிசனம் 300 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனால் அது அதில் நம்மளோடதில் சேராது, அது உங்களோடதுங்க. உங்களுக்கு போயிட்டு வர்றது எல்லாமே இன்க்ளூடிங். இந்த 3 மட்டும் நம்ம இன்க்ளூடிங் இல்லைங்க. சாப்பாடு, ட்ரெயினில் சாப்பாடு, உங்களுக்கு பூஜை செலவு, இந்த ஸ்பெஷல் தரிசனம், இந்த 3 மட்டும் இன்க்ளூடிங் ஆகுதுங்க. மீதி எல்லாமே நம்மது வந்துடுங்க. அடுத்து பேக்கேஜ் எப்படின்னா ஜூன் 21 கிளம்புதுங்க. 21 முடிஞ்சு 21 ஸ்டார்ட் பண்ணி 29 முடியுதுங்க. இதில் நான் ஏசி 10,099 11,000 ரூபாங்க, ஏசி 15,000 ரூபாங்க. நன்றி.